ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ மவனே அந்த புலி கல்லா இருக்க போய் தப்பிச்ச. ஒரிஜினலா இருந்துச்சு பிரிக்கி இருக்கும். குதிரையில ஏறத்துலன்னா அப்புறம் எதுக்கு குதிரையில ஏற வரணும்? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு முசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஓ இதுதான் குட்டி தேனியோ? டேய் முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கடா, அதுக்கப்புறம் டபுள்ஸ் போலாம். இந்த மச்சான் புரி உன் பேரண்ட காட்டே. நல்லா இருக்குமா உன்னோட டேலண்ட்? யாரோ தம்பியோட ஆள் மனசுல போய் நீ ரொனால்டோ மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் ட்ரை பண்றான். என்ன என் கார்ல ஏதோ ஒட்டி இருக்கு? அட பணமும் இருக்குங்க. ஓ உங்க காரோட அந்த பக்கம் நான் உரசிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. பாருங்களேன் மன்னிப்பு பணமும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வெளிநாட்டுக்காரன் என்ன மாதிரி அடங்கு. டேய் உங்க ஊர்ல இதான் லைட்டா உரசுறதா? என்னடா அவளை வெறிகுண்டு ஃபாலோ பண்ற? மேல ஏறி பழம் பார்த்தா மாடு ஒரே ஏத்தா ஏத்திட்ட. டேய் டயருக்கு யார் அடிச்சோன்னா என்னடா அவன் வாயில அடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க நீ சறுக்கி விடுறதுக்கு தான் இவ்வளவு ஸ்பீடா வந்தியா என்ன? சிங்க நட சிரிப்பு நடைய மாறிட்ட. அடிச்சவனை விட்டுட்டு ஒரு அப்ராணியை போட்டு அடிச்சிட்டு இருக்கியடா. நெஜ குதிரையில உட்கார வேண்டிய நீ பொம்மை குதிரையில போய் உட்காரலாமா என்ன? போங்கடா அப்படி நேஷனல் ஹைவே வரும், அதை பிடிச்சிட்டு அப்படியே போயிருங்க. It was at this moment that he knew. செல்ஃபி எடுக்கணுங்கிற பேர்ல இப்படி செல்போனை தொடச்சிட்டேடா. வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். சாப்பிட கொண்டு வந்த பொருளெல்லாம் இப்படி பறக்க விட்டிய தாயி. இது பயங்கரமான பிராங்கடா ஐயா.